திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே லாரி பார்க்கிங் யார்டு ஊழியர்களை கடத்திய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். சோழவரம் புறவழி சாலையில் தனியாருக்கு சொந்தமான லாரி பார்க்கிங் யார்டு செயல்பட்டு வருகிறது. இங்கு பணிக்கு சென்ற ஜெயபிரகாஷ் வீடு திரும்பாததால் அவரது மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் பார்க்கிங் யார்டுக்கு சென்ற போலீசார் விசாரணை நடத்தியதில் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட 3 பேரை மர்ம கும்பல் காரில் கடத்தி சென்றது தெரியவந்தது. இதையடுத்து செல்போன் சிக்னலை வைத்து விசாரணை நடத்திய போலீசார் காவாங்கரை பகுதியில் இருந்த ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட 3 பேரை பத்திரமாக மீட்டனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட பிரவீன்குமார், முகமது அலி, ராஜு உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தனர். பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் என் குப்பை என் பொறுப்பு என்கிற தலைப்பில் தூய்மை பணிகளை நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி பூந்தமல்லியில் உள்ள பிரசித்தி பெற்ற திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாள் கோவில் குளத்தை சுத்தம் செய்யும் பணியை பூந்தமல்லி நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் துவக்கி வைத்தார். அப்போது கோவில் குளத்தில் இறங்கி தேங்கி இருக்கும் குப்பை மற்றும் கழிவுகளை சுத்தம் செய்து பணியில் அவர் ஈடுபட்டார். மேலும் நகர்மன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கோவில் குளத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் சார்பில் 2021-2022 ஆண்டின் சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் குறித்து சென்னையில் அறிக்கை வெளியிடப்பட்டது. ஒருமுறை பயன்படும் பிளாஸ்டிக்கை தவிர்க்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பருத்தி பைகள் வழங்கப்பட்டும் மரக்கன்றுகள் நடப்பட்டும் பொதுமக்களிடையே சுற்றுச்சூழல் சுகாதார பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிபிசிஎல் நிர்வாக இயக்குநர் ஸ்ரீ அரவிந்த்குமார், சிபிசிஎல் ஊழியர்கள், மத்திய தொழில் பாதுகாப்பு படை பணியாளர்கள், சிபிசிஎல் மாணவர்கள், தமிழ்நாடு வனத்துறை ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. மணியக்காரன் கொட்டாய் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கணபதி பூஜையுடன் யாககால பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து புனித நீர் கலச தீர்த்தத்தை எடுத்து வரப்பட்டு மேளதாளங்கள் முழங்க கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ முத்து மாரியம்மனுக்கு பல்வேறு திரவியங்கள் மற்றும் பூக்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள கருப்பூரில் பெட்டி காளியம்மன் பல்லாக்கு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட விசேஷ பல்லாக்கில் இடுப்பளவு காளி சிலையினை வைத்து கருப்பூர் கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகளில் வலம் வந்தது. பின்னர் கோவில் திரும்பியதும் காளி மீண்டும் பெட்டியில் வைக்கப்பட்டது. முன்னதாக கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கருப்பூர் வீதி எங்கும் நின்று பல்லாக்கில் பவனி வந்த சுந்தர மாகாளியினை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிறைவு விழா வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது. கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் சுமார் 1485 மனுக்கள் பெறப்பட்டு உடனடியாக தீர்வு காணப்பட்டுள்ளதாக செங்கம் வட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் ஜமாபந்தி நிகழ்ச்சியில் இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல், பட்டா உட்பிரிவு, முதியோர் உதவித்தொகை ஆகியவற்றை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிலையில் எம்எல்ஏக்கள், அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சரவணபுரத்தில் உள்ள மாரியம்மன் விநாயகர் ஆலயத்தில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி கடம்பன்துறை காவிரி ஆற்றில் இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியர்கள் புனித நீர் கும்பத்தினை யாக வேள்வி சாலையில் வைத்து மகா கணபதி பூஜை, வாஸ்து பூஜை, சாந்து பூஜை, பூர்ணாஜிதி உள்ளிட்ட 4 கால யாக வேள்வி பூஜைகளை செய்தனர். இதைத் தொடர்ந்து 4ஆம் கால யாக வேள்வி பூஜை நிறைவடைந்ததும் புனித நீர் கும்பத்தினை சிவாச்சாரியர்கள் ஊர்வலமாக கொண்டு வந்து கலசத்திற்கு ஊற்றினர். தொடர்ந்து கலசத்திற்கு சிறப்பு பூஜைகளும் அர்ச்சனை ஆராதனைகளும் நடைபெற்றன. இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் ஒன்றிய குழு கூட்டத்தில் இருந்து நகராட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சோளிங்கர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் ஒன்றிய குழு மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. அப்போது ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் கால தாமதமாக வந்ததுடன் கூட்டம் சில நிமிடங்கள் மட்டுமே நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அனைத்து ஒன்றிய குழு உறுப்பினர்களும் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். மேலும் அடிப்படை வசதிகள் குறித்து பேசும்போது ஒன்றிய குழு தலைவர் ஒருமையில் பேசி மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே யானையின் அட்டகாசத்தால் வாழை மரங்கள் வெட்டி சாய்க்கும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளான பேத்துப்பாறை, 5 வீடு, பாரதி அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக யானையின் அட்டகாசம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பேத்துப்பாறை பகுதியில் உள்ள விவசாய தோட்டத்தில் புகுந்த யானை அங்கிருந்த வாழை மரங்களை சேதப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வனத்துறை அதிகாரியிடம் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆவேசமடைந்த விவசாயி சுமார் 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை வெட்டி சாய்த்தார். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மக்கள் நல பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மதிப்பூதியம் வழங்கப்படும் அரசாணையை ரத்து செய்து காலமுறை ஊதியத்தின் அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மயான ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி பெண்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாராபுரம் 3வது வார்டு பகுதியில் உள்ள மயானத்தை அருந்ததியர் இன மக்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த மயானத்திற்கு செல்லும் பாதை மற்றும் மயானத்தை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முழுமையாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாதவரம் அருகே பெட்ரோல் நிலைய ஊழியரை தாக்கி பணப்பறிப்பில் ஈடுபட்ட 2வரை போலீசார் கைது செய்தனர். கன்னடபாளையத்தைச் சேர்ந்த பாபு என்பவர் தனியார் பெட்ரோல் நிலையத்தில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் பெட்ரோல் நிலையத்திற்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் நிரப்பும்படி கேட்டுள்ளனர். அப்போது பாபு மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த அவர்கள் பாபுவை சரமாரியாக கத்தியால் தாக்கி 900 ரூபாய் மற்றும் செல்போனை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாபு அளித்த புகாரின் பேரில் மணிகண்டன், ஜேம்ஸ் பாண்ட் ஆகிய 2வரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தேனீக்கள் கொட்டியதில் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் படுகாயமடைந்தனர். பெரப்பேரி கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வேலை செய்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக புதரிலிருந்து வந்த தேனீக்கள் அங்கிருந்த பணியாளர்களை கொட்டியுள்ளது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வ.உ.சி. சிதம்பரனார் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு விரைவு பேருந்தில் புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீரரான சிதம்பரனாரின் புகைப்பட கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து வ.உ.சி.யின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சிதம்பரனாரின் வரலாறை மாணவர்களுக்கு விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே 41.63 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் துவக்கி வைத்தார். பாளையங்கோட்டை அருகே உள்ள ரெட்டியார்பட்டியில் அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டம் பயனாளிகள் பங்களிப்புடன் கூடிய திறனுக்கேற்ற வீடுகள் கட்டும் திட்டத்தின் கீழ் 41.63 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 480 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் ஸ்டாலின் குடியிருப்புகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவு உட்பட அமைச்சர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
வேலூர் மாவட்டம் பேர்ணம்பட்டு வனத்துறை அலுவலகத்திற்குள் புகுந்த ஒற்றை யானையை பட்டாசு வெடித்து வனத்துறையினர் விரட்டியடித்தனர். ஆந்திரா மாநிலம் பழம்பேநேர் யானைகள் சரணாலயத்தில் இருந்து வெளியேறிய யானைகள் கூட்டம் குடியாத்தம் வனப்பகுதிகளுக்குள் தஞ்சமடைந்துள்ளன. தொடர்ந்து மோர்தானா காப்பு காட்டில் பதுங்கி அருகில் உள்ள வெளிநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் சித்திமலையில் சாராய ஊழலை குடித்துவிட்டு வழி தவறிய ஒற்றை யானை குடியாத்தம் வனத்துறை அலுவலகத்திற்குள் புகுந்து அட்டகாசம் செய்துள்ளது. இதனால் அச்சமடைந்த ஊழியர்கள் அங்கிருந்து அலறி எடுத்து ஓடினர். இதனையடுத்து பொதுமக்கள் உதவியுடன் பட்டாசு வெடித்து ஒற்றை யானை விரட்டியடிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். போடி நாயக்கனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க காலதாமதம் ஆவதாக தொடர்ந்து புகார் வந்தது. இது தொடர்பாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பெறப்பட்ட மனுக்கள் மீது ஏதேனும் குறைகள் இருப்பின் மனுக்களை உடனடியாக நிராகரிக்காமல் சம்பந்தப்பட்ட நபரிடம் தேவையான சான்றிதழ்களை வழங்க அறிவுறுத்தி மென்மையான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் ஆதார் அட்டை பதிவு செய்யும் இடத்தையும் குடும்ப அட்டை மற்றும் இதர வருவாய் சான்றிதழ் பதியும் இடத்தையும் ஆய்வு செய்தார்.